நம்மளோட எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை வந்துட்டு ரொம்பவே கவலைக்கிடமான நிலைமையில இருக்குன்னு சொன்னா அது மிகையாவாதுங்க. எப்ப அந்த பேரவைக்கு எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படின்னு வச்சாங்களோ அதுல இருந்தே அவங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாயிடுச்சு. ஒரு பேரை கூட இவங்களுக்கு சரியா வைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் அவங்கள போட்டு வாட்டி வதச்சி எடுத்துட்டாங்க சமூக வலைதளத்துல. மேலும் தீபாவுக்கு கொலை மிரட்டல்கள்லாம் வந்துட்டு பேச்சு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கணவர் மனைவி உறவுக்கே வந்துட்டு பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லங்க, தீபாவுக்கு ஒரு கட்சியை எப்படி நடத்தணும்ன்ற விஷயம் கொஞ்சம் கூட தெரியாது. அது மட்டும் இல்ல, சமுதாயம் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் தீபாவுக்கு பேசவும் தெரியல அப்படின்னு இப்ப பல பேர் பேச வந்துட்டு இருக்க நிலைமையில நம்மளுடைய தீபா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய கணவர் மாதவன் தற்போது கட்சியில இருந்து அதிரடியா விலகிட்டாரு. அது மட்டும் இல்ல, தனி கட்சி ஒண்ணு தொடங்க போறதா வந்து சொல்லியிருக்காரு. எதுக்கு, மனைவியே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பேரவையில் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜெயலலிதாவோட ஆத்மார்த்தமான தொண்டர்கள் எல்லாருமே தீபா பின்னாடி இருந்துட்டு இருக்கும்போது எதற்காக தீபாவின் கணவர் தீபாவை எதிர்த்துக்கிட்டு வேற ஒரு கட்சியை தொடங்கணும் அப்படின்ட்டு இப்ப பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு சம்பந்தமா தீபா வந்துட்டு பயங்கர கோபமா வந்துட்டு இருக்காங்க போல் இருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, தீபா ஒரு பொது மேடையில பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னுடைய கணவர் செயல்களை நீங்க பெருசாவே எடுத்துக்காதீங்க, அவர் அப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எதுக்காக தீபா இப்படி சொன்னாங்க அப்படின்றதாங்க யாருக்குமே புரியல. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா கணவன் மனைவி பிரச்சனையை வீட்டுக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். அதை விட்டுட்டு கணவர் ஒரு கட்சி மனைவி ஒரு கட்சி, இது வந்துட்டு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை எதிர்படுத்தும் விதமாகவே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, தீபா இப்படி சொன்னதுனால அவங்களுடைய கணவர் மாதவன் பயங்கரமான கோவத்துல இருந்து வந்துட்டு இருக்காராம். ஏற்கனவே வந்துட்டு சமூக வலைதளத்தை இவங்க ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து நடக்கும் அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க. தற்போது இப்படிப்பட்ட இந்த செயல் இவங்க ரெண்டு பேருக்கு விவாகரத்து நடக்கும் அப்படின்றத 100% உறுதியாகிச்சுன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.